13 பாடல் இலக்கம் 13. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையார் துணையாகி என்னை ஆள்பவான். என்னை சூழும் துன்பங்கள் கணையார் வரும்போது துணையாகி என்னை ஆள்பவான். மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதிங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதிங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நானே உயிர் தெழுதலும் வாழ்வும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். துன்பமாக இருக்கலாம், மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக இருக்கலாம், எவ்வித சூழ்நிலையிலும் இந்த ஆண்டவர் மீது அன்பு கொண்டு நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் இருக்க இக்கல்வாரி பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில்
நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 12 முதல் 14 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்த நோய் சாவிலே போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்திற்கு இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் அவர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையிலே வைத்து ஏற்கனவே 4 நாட்கள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலே இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் இருந்து கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசுவோ அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளங்குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்களோ அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளங்குமுறியவராய் கல்லறைக்கு அருகிலே சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இந்த கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலிலே, லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்திலே துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் திருச்சபையின் வழிபாட்டு ஆண்டிலே, தவக்காலத்திலே
5வது ஞாயிறு தினத்தை கொண்டாடுவதற்காக அனுசரிப்பதற்காக வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்ப வனத்திலே கடவுள் ஆதாமை களிமண்ணிலிருந்து உருவாக்கி அவன் நாசிகளிலே உயிர் மூச்சை ஊதவே மனிதன் உயிருள்ளவன் ஆனான். இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது என்பார் யோபு. உலர்ந்த எலும்புகளாக மக்கள் காட்சியளித்தார்கள். உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று உறுதியளிக்கின்றார். தாம் உறுதியளித்ததை செய்து முடிக்கின்றார் கடவுள். தவக்காலம் இறைவனிடம் திரும்பி வருவதற்கு ஏற்ற காலம். எனவே உயிர் தரும் ஆவியாருக்கு நமது உள்ள கதவுகளை திறந்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறப்பு என்பது தவிர்க்க முடியாத இயற்கையின் நியதி. இதனை இறப்பு என்பது ஒரு வகையான தூக்கம், இறந்தவர்கள் தூங்குகின்றனர் என்று இன்றைய நற்செய்தியிலே இயேசு வெளிப்படுத்துகின்றார். லாசர் இறந்துவிட்டார். ஆனால் கிறிஸ்து தம் சீடர்களிடம் கூறுகின்றார், நம் நண்பன் லாசர் தூங்குகின்றான், அவனை எழுப்புவதற்காகவே போகிறேன் என்று இயேசுவே கூறுகின்றார். அவ்வாறுதான் யாயீர் மகள் இறந்துவிட்ட போது சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். இங்கே சாவு என்பதனை உறக்கம் என்று கூறுகின்றார் இயேசு. மேலும் கிறிஸ்துவே கல்லறையிலே 3 நாள் துஞ்சினார், அதாவது உறங்கினார். அதற்கு பிறகு அவர் உயிர் தெழுந்தார். எனவே துஞ்சினோரின் முதற்கனி அவரே என்று குறிப்பிடுகின்றார் பவுலடிகளார். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்தில் அவர் கூறுகின்றார், இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர்த்தெழச் செய்வார். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர்த்தெழச் செய்வார். அன்புக்குரியவர்களே, லாசரின் கல்லறையில் கிறிஸ்து உள்ளங்குமுறி கலங்கி கண்ணீர் விட்டு அழுதார். இதன் மூலம் கிறிஸ்து உண்மையான மனிதர் என்பதனை நமக்கு தெரிவிக்கின்றார். அடுத்தபடியாக லாசரே வெளியே வா என்று சிம்ம குரலிலே கூப்பிட்டு அவரை உயிர்த்தெழ செய்ததன் மூலம் அவர் உண்மையான கடவுள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்து லாசரை உயிர்த்தெழச் செய்ததன் மூலம் அவர் எக்காலத்து மக்களுக்கும் விடுக்கும் செய்தி என்னவென்றால், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். கடவுள் இறந்தவர்களை வாழ்விப்பவர். அவர் மறுமையில் மட்டுமல்ல, இம்மையிலும் நிறைவாழ்வின் ஊற்றாக திகழ்கின்றார். இன்றைய 1வது வாசகத்திலே எங்கே போவது என்று முகவரி தெரியாமல் நாட்டையும் வீட்டையும் உடைமைகளையும் இழந்து அந்நிய நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினர் எசேக்கியேல் மூலம் கடவுள் நம்பிக்கை ஊட்டுகின்றார். அவர்களை கல்லறையிலிருந்து வெளியேற்றி அவர்கள் மீது தமது ஆவியை பொழிந்து மீண்டும் அவர்களை அவர்களது சொந்த நாட்டிலே குடி அமர்த்தப் போவதாக இறைவன் வாக்களிக்கின்றார். இது மறுமையில் அல்ல, இம்மையிலேயே அவர்களுக்கு கடவுள் புதிய வாழ்வை வாக்களிக்கின்றார். எல்லாவித தீவினைகளிலிருந்தும் இஸ்ராயலரை மீட்பவர் அவரே என்கிறது இன்றைய திருப்பாடல். அன்பானவர்களே, இம்மையிலே நாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். லாசர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தபோது அவரது கைகளையும் கால்களையும் கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்த்துவிட சொல்கின்றார் கிறிஸ்து. இதிலிருந்து நாம் எல்லாவித கட்டுக்களிலிருந்தும் விடுதலை பெற்று உரிமை மக்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பமாகும். யோவானின் இறையியல் கருத்தின்படி நிறைவாழ்வு என்பது இம்மையிலேயே தொடங்கிவிட்டது என்பதனை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இம்மையிலே நாம் செம்மையாக வாழும் ஒவ்வொரு நாளும் விண்ணகத்தின் சுவையாக இருக்கின்றது. விண்ணகத்திற்கு நாம் செல்வதற்கு முன் விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வர வேண்டும். எனவே சாவு மணியடித்து வாழ்வு கலாச்சாரத்தை உயிர்த்தெழச் செய்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அனைத்து நிலைகளிலும் மானிட உயிரை பேணி காக்க வேண்டும். கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக அவர் வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில்
அனைவரும் உயிருள்ளவர்களே. இயேசு தான் இறை தந்தையால் அனுப்பப்பட்ட ஒரே மகன். இதனை பல்வேறு புதுமைகளால் எண்பித்தவர் இயேசுவே. காற்றும் கடலும் அவருக்கு கட்டுப்பட்டன, நோயும் பேயும் அவருக்கு அடிபணிந்தன. இன்றைய நாளிலே உயிரின் ஊற்றும் அவரே என்பதற்கு லாசரின் உயிர்ப்பு சான்று பகர்ந்து நிற்கிறது. தானும் உயிர்ப்பேன் என்பதனையும் நாமும் உயிர்க்கப்படுவோம் என்பதனையும் இதன் வழி அவர் எடுத்து கூறுகின்றார். சாவுக்கு பின் வாழ்வு உண்டு, சத்தியம் இது இயேசு மொழி. எனவே வாழும் பொழுது கடவுள் பயத்துடன் வாழ்வோம். இறுதியிலே வலப்பக்கம் அமரும் அருள்வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். பக்கம் 5, பக்கம் 5, பக்கம் 6. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு ஆவி உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவர், மிகவும் வல்லவர், நம்புவோரை கைவிடாத தெய்வம், நமது உள்ளங்களை தொட்டு குணப்படுத்தக்கூடியவர். இந்த நாளிலே லாசரை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் நம்மையும் பல்வேறுபட்ட அடிமைத்தனங்களிலே இருந்து, பாவத்திலே இருந்து, நோயிலே இருந்து விடுவிக்க வல்லவர். அவரை நம்புவோம். அவரிடம் நம்முடைய தேவைகளை ஒப்படைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். திருச்சபையை உருவாக்கிய இறைவா, உம் திரு ஆட்சியை பரப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திருச்சபையின் தலைவர்கள் திருச்சபையின் பலவீனங்களை உணர்ந்து குறைகளை நிறைவாக்கி தலைவராம் இயேசுவின் வாழ்வின் பாதையில் முனைந்து முன்னேற வேண்டிய நல்வழியை காட்டியருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பாதையின் வழியும் வாழ்வுமான இறைவா, பணம், பதவி, அதிகாரம் இவற்றை கொண்டு சாத்தான் நாட்டு தலைவர்களை சோதிக்கும் போது சாத்தானின் வலையில் வீழ்ந்து விடாமல் உம் ஆவியின் வல்லமையால் நாட்டு மக்களை நலமான பாதையில் வழிநடத்த எங்கள் நாட்டு தலைவர்களை திடப்படுத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் எங்கள் வாழ்வாகிய இயேசுவே, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கை உயிரோட்டம் மிக்கதாய் அமையவும், உமது அன்புக்கு சாட்சியம் பகரவும் வழிகாட்டி கொண்டிருக்கிற எங்கள் ஆன்மீக தந்தை விசுவாசத்தின் ஒளியினால் இறை மக்கள் இத்தவ காலத்தில் புனிதமிகு வாழ்வை வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நண்பர் லாசரை வார்த்தையினால் உயிர்ப்பித்த இறைவா, உயிரளிக்கும் உமது வார்த்தையினால் இங்கே கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் பாவ நாட்டத்திலிருந்தும் அடிமைத்தனமான செயல்பாட்டிலிருந்தும் நம்பிக்கையில்லா உணர்வுகளிலிருந்தும் மீட்டு நட்புடனும் எல்லா மக்களுடனும் உறவு கொண்டு உதவி செய்து வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சிமை மிக்க உயர்ந்த உள்ளத்தை தருகின்ற இறைவா, எங்கள் நடுவில் வாழும் துன்புறுவோர், ஆறுதல் இழந்து வாடும் வறியோர், நோயுற்றோர், அவமானமுற்றோர் அனைவருக்கும் எங்களால் இயன்ற வகையில் பெரும் உதவியும் ஆறுதலும் அரவணைப்பும் தந்து அவர்தம் வாழ்வில் மகிழவும் சமாதானம் பெருகவும் காரணர்களாக நாங்கள் இருக்கவும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்திலே மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே இறைவா, நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய சொந்த பிள்ளைகள், எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். இந்த நேரத்திலே நாங்கள் பகிரங்கமாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடிய வேண்டுதல்களுக்கும் எங்களது உள்ளத்திலே சுமந்து கொண்டு வந்திருக்கிற பல்வேறுபட்ட தேவைகளையும் உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். உமது பரிவை எங்கள் மீது ஏராளமாக பொழிந்தருளும். எங்களது குறை குற்றங்களை மன்னித்து கொள்ளும். சிறப்பாக உண்மையை நம்பி நாடி தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உமது ஆவியை பொழிந்தருளும். அவர்களை புனிதப்படுத்தியருளும். எனும் நாங்கள் கொண்டு வந்த வேண்டுதல்கள் இந்த திருத்தலத்தில் எழுந்தள்ளிருக்கிற லூர்து அன்னையினுடைய பரிந்துரையாலே நாங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்வோடு வளத்தோடு நலத்தோடு வாழ அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையினின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரை மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்கு உரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் பெருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் யோன்மாக், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அப்பா தந்தா என்று அழைக்கும் உரிமையை கற்றுத்தந்திருக்கின்றார். அந்த ஒரு உரிமையோடு இயேசு கற்றுத்தந்த அந்த ஜெபத்தை சொல்லி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற அமைதியை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தமை காத்து. In
இயேசுவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு நீ வாடவே நீரின்றி ஒன்றில்லையே எங்கு நீர் தாமி எம் எல்லையே. பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், என் இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும், புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசி வழங்கியருளும். உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லன்மையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 17. புதுமைகள் பொறிந்திடும் லோர்தோ மாதாவே, பொன்னிய பூமியின் பாதுகாவலியே, புதுமைகள் பொறிந்திடும் லோர்தோ மாதாவே, பொன்னிய பூமியின் பாதுகாவலியே, உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் பொறிந்திடும் லோர்தோ மாதாவே, பொன்னிய பூமியின் பாதுகாவலியே, கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். நோய்கள் குறைகள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை நீயே காத்திடுவாய். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். நோய்கள் குறைகள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை நீயே காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேவ
தேவனின் தாயே காத்திடுவாய், தேவனின் தாயே காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் லோர்து மாதாவே